ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புடலங்காயில ஒரு தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில். இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வறுக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புளிப்பாக பிடிக்கும் தொகையல்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. புடலங்காயோட விதையை எடுத்து இதில் சேர்த்துருங்க. விதை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். அப்புறம் அதை நல்லா சாப் பண்ணிட்டு புடலங்காயும் சேர்த்துருங்க. இந்த தொகையில நம்ம சொரக்காயில கூட செய்யலாம். புடலங்காய் போட்டால் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் நமக்கு, அதனால போட்டிருக்கேன். இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா, இது கலருக்காக சேர்க்கறது, காரம் கம்மியாக இருக்கும்னு. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிடுங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் குக் ஆச்சுன்னா பச்சை ஸ்மெல் இருக்காது. அதனால ஸோ இதெல்லாம் அரை வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கோஸை அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைக்கணும்ல, கோஸை அரைச்சாலே போதும். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பாடோட சாப்பிட்டீங்கன்னா தோசையோட கூட சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.